Hello aspirants, this is Win with CA YouTube channel. So இன்னைக்கு October 3rd current affairs பார்க்க போறோம். இந்த கிளாஸ் மெயின்லி ஃபார் SSC RRB பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். அக்டோபர் 3rd கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அக்டோபர் 2nd கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். ஸோ அக்டோபர் 2nd இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் ஃப்ரம் 2007லேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஸ்வச் பாரத் மிஷன் ஆர் ஸ்வச் பாரத் அபியான் ஆர் கிளீன் இந்தியா மிஷன். ஸோ 2014 கொண்டு வந்தாங்க. என்ன ரீசன்? எலிமினேட் ஓப்பன் டிஃபேகேஷன் அண்ட் இம்ப்ரூவ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் நவ்யா ஸ்கீம். ஸோ 16லேருந்து 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்க ஒரு 10th முடிச்ச ஒரு அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு கொடுக்குற ஒகேஷ்னல் ட்ரைனிங். குளோபல் டூரிசம் அவார்ட் 2025 ஆந்திர பிரதேசம் ஸ்டேட் வாங்கியிருக்கு. நம்மளோட யூஜிசி இப்போ நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிற ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமிக் இயரில் எஸ்எஸ்ஐ போர்ட்டல் ஸ்டடி இன் இந்தியா போர்ட்டலில் ரிஜிஸ்டர் செய்யணும். நிசார் மிஷன் நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்ணுறது. ஸோ இப்போது இந்த மிஷன் ரீசெண்டாக எர்த்தோ சர்ஃபேஸோட ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிசார் மிஷன் அட்வான்ஸ்டு எல்பேண்ட் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியலி சைல்டு மேரேஜ் ஃப்ரீ டிஸ்ட்ரிக்டாக பலூட் டிஸ்ட்ரிக்ட் சத்தீஸ்கரில் இருக்குது. ஸோ இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. The largest sewage treatment plant in India and also in Asia பார்த்தோம்னா ஓக்லா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் நியூ டெல்லியில் இருக்கு. உன்மேஷாவோட 3rd எடிஷன் இப்போ பீகாரில் பாட்னாவில் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். இப்போ நடந்திருக்க எடிஷன் 3rd எடிஷன். டிமென்ஷியா. ஸோ இந்த டிமென்ஷியான்றது ஒரு வகை நோய். ஆஸ்திரேலியாவில் அதிகமான டெத் நடக்கிறதுக்கு காரணமான நோய். ஸோ இது பெரும்பாலுமே 60லேருந்து 80% வரைக்கும் அல்சைமர் டிசீஸ் உள்ளவங்களுக்கு தான் ஏற்படுது. ஸோ ஆஸ்திரேலியாவோட தெரப்பட்டிக் குட் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ லெஹனாமாப் அப்படின்ற ஒரு ட்ரக்கை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற அல்சைமர் நோயை குணப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த லெஹனாமாப் அப்படின்றது ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபயோட்டிக் ட்ரக். அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஸ்பெசிஃபிக்கான மாலிகுலை மட்டும்தான் டார்கெட் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது நம்மளுடைய பிரெயின்ல இருக்கிற அமிலாய்டு புரோட்டீனை தாக்குது. என்ன ரீசன் அப்படின்னா அல்சைமர் நோய் பெரும்பாலும் இந்த அமிலாய்டு பிளேக்னால தான் உருவாகுது. ஸோ இந்த லெஹனாமாப் அப்படின்றது ஆரம்ப கட்டத்தில் இருக்க அல்சைமர் நோயை மட்டும்தான் குணப்படுத்த யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த அல்சைமர் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மருந்து யூஸ் ஆகாது. பஞ்சாப்ல இப்போ நெல் பயிர்கள் எல்லாத்தையுமே ஃபால்ஸ் மட் அப்படின்ற ஒரு டிசீஸ் தாக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம். நம்மளுக்கு காரிஃப், ரஃபி, சையத் அப்படின்ற 3 பருவம் இருக்குது. ஸோ இப்போ காரிஃப் பருவம் அங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த விளைச்சலில் வர இந்த பட்டி கிராப்ஸுக்கு இந்த ஃபால்ஸ் மெட் டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது மோஸ்ட்லி என்ன ரீசன்னால நடந்ததுன்னா கண்டினியூஸாக அங்கே ரெயின்ஃபால் இருந்ததுனால. ஸோ அப்போது அந்த பூஞ்சைகளை கொல்றதுக்கான மருந்து எதுவும் அந்த பட்டியில் அடிக்க முடியலை. ஸோ அதனால நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கிற ஒரு ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிற இந்த நெற்பயிர்களுக்கு இந்த ஃபால்ஸ் மட் டிசீஸ் தாக்கி அங்கே முற்றிலும் பார்த்தோம்னா இந்த நெற்பயிர்கள் எல்லாமே பார்த்தோம்னா சேதமடைஞ்சிருச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அன்கிளைம்டு டெபாசிட், அதாவது ஒரு அக்கௌண்ட் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன ரீசன்னாலையும் ரொம்ப வருஷங்கள் அதை யூஸ் பண்ணாமலே போட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்ததுன்னா அது எல்லாமே அக்குமுலேட் ஆகி நிற்கும். ஜூன் 2025
நிலவரப்படி பார்த்தோம்னா மொத்தமாக 67,000 கோடி அமௌண்ட் இருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை அந்த டெபாசிட்டருக்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க 1 year டைம் வந்து கொடுக்குறாங்க. மோர் தென் இப்போ 4 years வந்து நான் அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா, ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் நான் 5% அப்படி இல்லைன்னா 5,000 ரூபாய். ஸோ இதில் எது கம்மியாக இருக்கோ அந்த இப்போ என்னோட அமௌண்ட்டில் 5% அப்படின்றது இப்போ ஒரு 2,500 ரூபாய் தான் வந்தது அப்படின்னா நான் பேங்க்குக்கு 2,500 ரூபாய் கட்டினா போதும். இல்லை என்னோட அமௌண்ட்டில் வந்து அந்த 5% ஒரு 10,000 வருது அப்படின்னா இல்லை நான் 5,000 மட்டும் கட்டினா போதும். ஸோ அந்த மாதிரி வைக்கிறாங்க. இதே மாதிரி என்னோட அமௌண்ட் வந்துட்டு ஓவர் 10 இயர்ஸுக்கு மேலே நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா, ஸோ என்னோட அமௌண்ட்டில் நான் 7.5% அப்படி இல்லைன்னா 25,000. ஸோ இதில் எதில் கம்மியோ அந்த அமௌண்ட் நான் பேங்க்குக்கு கட்டணும். ஸோ இது என்ன ரீசனுக்காக இந்த ஒரு 1 year அவங்க டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அன்கிளைம்டு டெபாசிட்ஸ் வந்து இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே அவங்களோட அமௌண்ட்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காகத்தான். இதுக்காக ஒரு போர்ட்டலே இருக்கு, உட்காம் போர்ட்டல். நம்முடைய இந்தியன் நேவியும் ஐரோவும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 47 crores வேல்யூ. ஸோ அட்வான்ஸ்டு அண்டர் வாட்டர் ட்ரோன்ஸை வந்து நமக்கு சப்ளை பண்ணணும். தட் இஸ் அண்டர் வாட்டர் ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் நமக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த திட்டம் நம்முடைய ஆத்ம நிர்பாரத் திட்டத்தை அலைன் பண்ணுது. இந்த ட்ரோன்ஸ் மூலமாக நம்மளுக்கு கடலுக்கு அடியில் 300 மீட்டர் வரைக்கும் கூட நம்மளால் லொக்கேட் பண்ண முடியும். ஸோ இது மோஸ்ட்லி டிஃபென்ஸ் அண்ட் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ்க்காக இந்த ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க. இது நார்மலான ஒரு பிளேஸில் மட்டும் இல்லாமல் ஆர்டிக் பெருங்கடல், அதே மாதிரி கீழே கடல் கடையில் எரிமலை, அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து கடினமானதா இருந்தாலும் கூட அந்த இடத்துலையும் ஒர்க் ஆகுற மாதிரி தான் இந்த ட்ரோன்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா டிஐ நேஷனல் கான்க்ளேவ் 2025 டெல்லியில் நடந்த போது டிஐஏ ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஐ ஸ்கீம் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், இந்த ஸ்கீமோட ஒரு முக்கியமான எய்மே பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபினான்ஷியல் சஸ்டெயினபிள் கொண்டு வரணும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த எம்எஸ்எம்இ கிளஸ்டர்ஸ் எல்லாமே இன்னும் வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த டிஐ ஸ்கீமோட முக்கியமான எய்ம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஐஓபி பேங்க்குக்கு இப்போ ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 31.8 lakhs அண்டர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி. ஸோ இது என்ன ரீசனுக்காக அப்படின்னா, ஸோ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் லோன்ஸ் இருக்கும். இந்த லோன்ஸ் வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளுடைய சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துகிற துறைகளுக்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லோன்ஸுக்கு இந்த ஐஓபி பேங்க் 25,000 வரைக்கும் ஃபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ரிப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. அமேசான் பே நம்முடைய இந்தியாவில் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, பேமெண்ட்ஸ்கா A to Z. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன, கேஷ்லெஸ் எக்கனாமி அண்ட் இன்டகிரேட்டட் பில் மேனேஜ்மெண்ட். ஸோ இது யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அமேசான் பே பேலன்ஸ், அமேசான் பே லேட்டர் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த ஒரே ஆப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் லெட் ஹெலிகாப்டர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா ஸ்டேட்டில் டாடா கம்பெனி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட். ஸோ இந்த ஹெலிகாப்டரோட நேம் ஏர்பஸ் H125. ஸோ இதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பிரைவேட் லெட் ஹெலிகாப்டர். வேர்ல்டு கிரீன் எக்கனாமி ஃபோரம் ஸோ இப்போ துபாயில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா,
ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்னால நம்மளுக்கு எந்த ஒரு சேலஞ்சஸ் ஏற்பட்டாலும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் குளோபல் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான தீம்னு பார்த்தோம்னா எம்பவரிங் குளோபல் ஆக்ஷன், அன்லாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அட்வான்ஸ்டு ப்ராசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ என்னோட கிளாஸ் வாட்ச் பண்ணதுக்கு. உங்களுக்கு என்னோட கிளாஸில் ஏதாவது என்னோட இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.